இல்லை இப்போ 2 தொகுதியில் நிற்கிறாரு, கூட ஒரு பாவங்களுக்கு யாருக்கா சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இப்போ எவ்வளோ நாட்டுக்கு முதல்ல ஆபத்தை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு தொகுதியில் அவர் ஜெயித்து, இந்த 2 தொகுதியிலையும் ஜெயித்துட்டாருன்னு வைங்களா, இன்னொரு தொகுதியை நீங்கள் இது பண்ணணும் இல்லையா? திரும்ப தேர்தல், அதுவும் மக்களுக்கு மக்கள் பணம் தானே நாசமாகும். முதல்ல இந்த சட்டத்தை தூக்கணும்னு சொல்கிறேன். ஒரு ஆள் 2 தொகுதியில் நிற்கக்கூடாது சார். அதனுடைய பாதிப்பு யார்? மக்களுக்கு இல்லையா? அவருடைய சுயநலத்துக்காக திரும்ப ஒரு அடுத்த தேர்தல் வைக்கணும்ல சார். அதனால் எனக்கு 2 தொகுதியில் அவர் நிற்கிறதெல்லாம் 2 தொகுதியிலும் ஜெயித்துட்டாருன்னு வைக்கலாம். அப்போ இந்த மக்களுக்கு இழப்புங்கிறது தெரிஞ்சு இது பண்ணுறாரு. அது மக்கள் எப்படி போனாலும் சரி, திரும்பவும் மக்களுக்கு தேர்தல் வச்சு அவங்க நேரத்தை விரயம் பண்ணணும், அதிகாரிகளுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், நம்ம தமிழ் மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணணும், இப்படி தான் அவருடைய சிந்தனைகள் போகுதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் போகலை. இன்னொன்று சொல்லப்போனால் தேர்தலில் வந்து நல்லா இன்னும் படித்தவர்கள், இளைஞர்கள், இந்த ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, இந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. போஸ்டர் ஓட்டினவன், பேனர் வச்சவன், எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவனுக்கெல்லாம் நாங்கள் சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே வெளியே நிறைய பேர் கொடியை கிழிச்சு துற போடுறான். வண்டியில் இருக்கிற அந்த கொடியை அவுத்து கீழே தீ கொளுத்துறான். ஒரு பார்த்தீங்களா தெரியும் சார், அஜிதானிட்டு ஒரு பெண் பாவம், அந்த பொண்ணு 20 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கு, எனக்கு தெரியும். ஒரு பெண் வந்து ஒரு டீச்சராக இருக்கிற பெண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அவருக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி உழைக்குது. கடைசி வரை அவங்க சீட்டு கொடுக்கல. யாருக்கோ அவருக்கு ஃப்ரெண்டு இனி ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கன்னு நினச்சி பாருங்க. அவர் இங்கே ஒர்க் பண்ணிக்கிடுவாரா? அப்போது நமக்காக ஒர்க் பண்ணுறோன்னு இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. இவர் வந்து நிச்சயமாக சார் கவனம் செலுத்திவிட மாட்டார். இந்த மக்கள் வந்து 1000 பிரச்சனையில் இருக்காங்க. இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. புதுசாக சிந்தனை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை வந்து கண்டிப்பாக விஜய் செய்ய மாட்டார். அதுக்கு இந்த தேர்தல் இப்போ இந்த இதுவே ஒரு முன்னுதாரணம் ஆயிடுச்சு. ஏன்னா வெளிக்கட்சியில் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம ஒதுக்கி விட்டு அவங்க வந்து ஒன்றுக்காகாத அவங்கன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவர் சீட்டு கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையனே மனம் நொந்து போய் இருக்கிறாராம். செங்கோட்டையன் கண்டிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோற்கடிக்கப்படுவார். வேணா பாருங்கள், இதெல்லாம் இந்த வரலாறு இந்த எலெக்ஷனில் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் சிந்தனையாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள். அவர் கிள்ளுக்கிறையா இந்த நடிப்புக்கு, மேக்கப்புக்கு, இந்த பஞ்சு டயலாக்கு, சினிமாவில் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு தொகுதியில் 234 தொகுதின்னு 10 கேமரா அங்கோடி இங்கோடி வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயல் ஹீரோ, நிஜத்தில் ஹீரோ. நிஜத்தில் இல்லை, சினிமாவில் ஹீரோ, நிஜத்தில் ஹீரோ அவர். அதுதான் நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்ததை நான் கற்றுக்கிட்டது அதுதான். என் தமிழ் சமுதாயம், இந்த ஏழை சமுதாயம், இந்த ஏழை ரசிகர்கள் பாவம், அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு பணம் வளர்த்தையும் போய் எங்கே கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் நிற்கவன் கடைசியில் அம்பானி விட்டுட்டு போயிடுவார் சார். ஏன்பா கஷ்டப்படுறியா என்னன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோனில் கூட பேச மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டாருங்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள மனம். நான் நெஞ்சு வலிக்க அதாவது நரம்பு பிழைக்கும் நெஞ்சு வலிக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். வேட்பாளர்கள் தாக்கு பிடிப்பாங்களா? நிச்சயமாக வேட்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வேட்பாளர்கள் இப்போயுமே அங்கெங்கேயும் தகிச்சு மாடு அதுக்கு பேர் என்ன மிரண்டு போய் நிற்கமில்ல, அப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்களாம். 2 பக்கமும் பயங்கரமான ஆட்கள். திமுக அதிமுக மிகப்பெரிய இது உள்ளவங்க. அதில் திமுகவில் வந்து நல்லா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யார் யார் எங்கே தாவி போவாங்க, எங்கே பொத்துட்டு போவாங்க, உடச்சிட்டு போவாங்கங்கிறதுல குறைஞ்சது ஒரு 100 பேர் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது சார். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அவரோட நண்பரை வந்து கலாய்க்கிறாங்க. அதுதான் சார், அதாவது உங்களுக்காக உழைச்சவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு பெண் உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவமானப்படுத்துகிறாங்க சார். யாரோ ஒருத்தருக்கு இந்த தொகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் ஒரு நடிகருங்கிறக்காக அவருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது தவறுங்கிறக்காக தான் சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு அநாகரிக அரசியல், தவறான அரசியல், இந்த மக்களை என்ன வேணாலும் ஏமாற்றலாம். நம்ம சினிமாவில் இருக்கிறனால நமக்கு ஒரு அந்த நடிகனுக்கு இருக்கிற அந்த ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, நடிகனுங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாரு. அந்த ஏமாத்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பலிக்காது. அதாவது மே மாதம் அவங்களுடைய வண்டவாளங்களும் தண்டவாளங்களும் எங்கே போகுது, எங்கெல்லாம் போகிறாங்கன்னு அதுக்கப்புறம் பாருங்கள். தமிழ்நாட்டில் அவர் தொகுதியில் அவர் தோப்பார் சார், தோற்கடிக்கப்படுவார். ஏன்னா நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. கூட இருந்தவங்களே ஏமாத்துறாங்க சார். கூட இருந்தவங்களே ஏமாத்துகிறார். பெத்த தாய் தோப்பனை ஏமாத்துறாரு. யாருக்காவது அவர் நல்ல விசுவாசமாக இருந்திருக்கார்? தான் கட்டிய மனைவிக்கு அவர் மதிக்கல, காதலுக்கு மரியாதைன்னு படம் எடுத்தாரே தவிர மனைவிக்கு மரியாதை கொடுக்கல. அவங்க இன்னைக்கு நடுரோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க, விவகாரத்துக்கு கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்லலை சார்.
அந்த பெத்த பெண் சார் ஒரே பாவம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது. அந்த பெண் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் கொடுக்கும்போது பையன் வந்து நிற்கிறான், அப்பா எங்கன்னு பேரை சொல்கிறாங்க, அப்பா வரல. அவர் ஆனால் எங்கே போய் நிற்காரு, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கல் ரொம்ப முக்கியமாக, அங்கே போய் பொங்கலுக்கு அரிசி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா த்ரிஷா வீட்டில் போய் அவளுக்கு பர்த்டேக்கு ஒரு நாயை வச்சு நல்லா நக்கிட்டு இருக்காரு. அப்படி இதெல்லாம் என்ன ஒரு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறாரு இந்த எங்கள் ஏழை மாணவர்களுக்கும் இந்த ஏழை இளைஞர்களுக்கும். இது போதுமா? இப்போ இதெல்லாம் வச்சது ஏமாற்றி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு ஒரு நடிகருங்கிறதுக்காக ஒரு பிம்பம் இருக்கிறதுனால அதை வச்சு ஏமாத்திடலான்னு யாரோ சொல்லி அவரை பின்னால் இருந்து அவரை ஏக்கிக்கிட்டு இருக்காங்க சார். இது ஒரு தவறான பாதை. இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக நிறைய கருத்து சொன்னீங்க, நீங்கள் உங்கள் மாதிரி சொன்னாங்க, ஆனால் யாருக்கும் திமுகவுனே சீட்டு கொடுக்கல, நீங்கள் சுயேட்சையாக நிற்கிற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அப்படி இல்லை சார். நமக்கு நான் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய கட்டமைப்பை பார்த்து தான் நான் அந்த கட்சியில் இணைஞ்சேன். எனக்கு இணைஞ்ச உடனே என்னுடைய திறமை பார்த்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பதவி தந்திருக்காங்க, மரியாதை தந்துட்டு இருக்காங்க. அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் சார். பலரும் அவரை போய் நெருக்கடி கொடுப்பாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும் சீட்டு வேணும்னு கேட்பாங்க. நான் அந்த இதில் இல்லை சார். அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த நேரத்தில் சீட்டு கொடுக்கணும், என்ன பதவியை கொடுக்கணுங்கிறது. ஒரு முதலமைச்சராக அவர் நல்லா கற்றுக்கிட்டார். அவங்க அப்பாவோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மடங்கு பவர் உள்ள ஆளாக இருக்கிறார் யார், மு.க. ஸ்டாலின் அவர்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு அவங்களுக்கு சீட்டு தருவாங்க, இல்லை ஏதாவது தருவாங்க சார். நம்ம அதுக்காகலாம் நம்ம வந்து ஒரு கொள்கைனா கொள்கை தான். 27 ஆண்டுகள் விஜய்க்காக உழைத்தோம். திரும்ப வந்து என்னுடைய உழைப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தான் இருக்கும்.